Hi friends, welcome to Tutor Juice. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C++ல ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா more than one base classல இருந்து ஒரு derived class create ஆகறதா நம்ம hybrid inheritance அப்படினு சொல்லுவோம். இப்போ இதல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் iostream அப்படிங்கற ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் console input output அப்படிங்கற ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த ப்ரோகிராம்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிளாஸ் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் details அப்படிங்கற கிளாஸ், அடுத்து marks அப்படிங்கற கிளாஸ், அடுத்து நெக்ஸ்ட் students அப்படிங்கற கிளாஸ் கொடுத்திருக்கேன். இதல details and marks பாத்தீங்கன்னா நமக்கு பேஸ் கிளாஸ். இந்த ரெண்டு பேஸ் கிளாஸ்ல இருந்து students அப்படிங்கற ஒரு கிளாஸ் டெரைவ் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பேஸ் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடண்ட்ஸ் உடைய டீடைல்ஸ் கெட் பண்றதுக்காக வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள் பாத்தீங்கன்னா நம்ம டெரைவ்ட் கிளாஸ்ல அக்சஸ் பண்ணனும். அதனால ப்ரொடக்டட் டைப்ல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ப்ரொடக்டட் கேரக்டர் டைப்ல ரோல் நம்பர் கெட் பண்றதுக்காக roll அப்படிங்கற ஒரு அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்து நேம் கெட் பண்றதுக்காக நேம் ஆஃப் 100 அப்படினு சொல்லி ஒரு அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வேரியபிள்க்குள்ள நேம் அண்ட் ரோல் நம்பர் கெட் பண்றதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். void டைப்ல get அப்படின ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணிக்கிறேன். cout யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்றேன். enter roll number கெட் பண்றதுக்காக cin யூஸ் பண்ணி ரோல் நம்பர் கெட் பண்ணிக்கிறேன். இந்த ரோல் நம்பரை roll அப்படிங்கற வேரியபிள்க்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் cout யூஸ் பண்ணி enter name அப்படிங்கற மெசேஜை பிரிண்ட் பண்றேன். cin யூஸ் பண்ணி நேம் அப்படிங்கற வேரியபிள்க்குள்ள நம்ம கொடுக்கிற நேமை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் marks அப்படிங்கற கிளாஸ்ல ஒரு ஸ்டூடண்ட் உடைய மார்க் மட்டும் கெட் பண்றேன். 5 marks கெட் பண்றதுக்காக ப்ரொடக்டட் டைப்ல ஒரு 5 இன்டிஜர் வேரியபிளை டிக்ளேர் பண்றேன். int a b c d e ன்னு சொல்லி ஒரு 5 வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். இந்த 5 வேரியபிளையும் மார்க் கெட் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். void get mark அப்படிங்கற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை பாத்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணிக்கிறேன். cout யூஸ் பண்ணி ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். enter 5 marks a ல ஃபர்ஸ்ட் மார்க், b ல பாத்தீங்கன்னா செகண்ட் மார்க், c ல தேர்ட் மார்க், d ல fourth மார்க், e ல fifth மார்க் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். details and marks அப்படிங்கற ரெண்டு கிளாஸையுமே இந்த ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கற கிளாஸோட இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். கோலன் details கமா marks அப்படிங்கற கிளாஸை இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா பப்ளிக்கா display அப்படிங்கற ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். public void டைப்ல display இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடண்ட்ஸ் உடைய நேம் ரோல் நம்பர் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். cout ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர் பிரிண்ட் பண்றேன். ரோல் நம்பர் நமக்கு roll அப்படிங்கற வேரியபிள் இருக்கு. நெக்ஸ்ட் நேம் பிரிண்ட் பண்றதுக்காக cout யூஸ் பண்ணி நேம் அப்படிங்கற வேரியபிள்ல இருக்க நேமை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம டோட்டல் அண்ட் ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணனும். இப்போ அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல இன்டிஜர் டேட்டா டைப்ல tot அப்படிங்கற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். float டேட்டா டைப்ல avg அப்படிங்கற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். tot அப்படிங்கற வேரியபிள்ல a ல இருக்க வேல்யூ, b ல இருக்க வேல்யூ, c ல இருக்க வேல்யூ, d ல இருக்க வேல்யூ, e ல இருக்க வேல்யூ ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். avg அப்படிங்கற வேரியபிள்ல டோட்டல்ல இருக்க வேல்யூவை 5 ஆல டிவைட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் cout யூஸ் பண்ணி ரெண்டு வேரியபிள்ல இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கிறேன். டோட்டல் tot அப்படிங்கற வேரியபிள்ல இருக்க வேல்யூ, cout average avg அப்படிங்கற வேரியபிள்ல இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அந்த display அப்படிங்கற ஃபங்க்ஷன் மட்டும் மெயின் ஃபங்க்ஷன்ல கால் பண்ணிக்கிறேன். ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். o அப்படிங்கற ஆப்ஜெக்ட் வச்சு display அப்படிங்கற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த display அப்படிங்கற ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறேன். கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நமக்கு ரோல் அப்படிங்கிற வேரியபிளையும் நேம் அப்படிங்கிற வேரியபிளையும் நமக்கு ரோல் நம்பர் அண்ட் நேம் ஸ்டோர் ஆகிடும். அடுத்தது கெட் மார்க் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் இருக்க வேரியபிள் அண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேஸ் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ இந்த மோர் தென் ஒன் பேஸ் கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை நம்ம அதில் அக்சஸ் பண்ணுறதுனால இதை நம்ம ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுறேன். ரோல் நம்பர் எக்ஸாம்பிள் 1 2 3ன்னு கொடுக்குறேன். நேம் ஜோஸ் அப்படிங்கிற நேம் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட் இப்போ பார்ப்போம். இது மாதிரி உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோஸ் வேணால் www.tudojos.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.